ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அன்னாசிப்பூ, 3 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், பிரிஞ்சி இலை 2 துண்டு, கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் மசியறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை கிலோ மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மட்டன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். துருவிய தேங்காய். அதில் 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 4 விசில் வந்து ஏர் அடங்கணும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. பாருங்கள், நல்லா தகன மட்டன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.